செய்திகளை கடந்து கொள்ள நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை சொல்றாரு தெரியுமா? 99 வயசு சொல்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் சாதாரண தேவன் அல்ல. இயேசுவுக்கு வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா 272 நேம்கள் கிட்ட இருக்கு. ஆனாலும் இந்த நேம் மிகவும் விசேஷமானது. அல்லேலூயா. அதுதான் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் எதிர்பார்க்காத நினைவுகளை உங்களுக்காக செய்கிறது. அல்லேலூயா. இந்த காரியம் நடக்குமான்னு தெரியல, இந்த காரியம் எப்படி நடக்கும் நான் மனசு நினைச்சு கூட பார்க்கல, அதான் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர் எப்ப சொல்றாரு? 50 வயசுக்கு நாவாச்சும் பரவாயில்ல. எப்ப சொல்றாரு? 99 வயசுல பாதி காலம், வாழ்க்கையில பாதி காலத்தை கடந்துட்டாரு, பாதியை தொட்டுட்டாரு, நிறையாத பார்த்து முடிச்சுட்டாரு. சொல்றாரு, என்ன சொல்றாரு? சர்வ வல்லமையுள்ள ஆபிரகாமுக்கு 99 வயசா இருக்கும் போது ஆபிரகாம் மனைவிக்கு எத்தனை வயசு? சாராளுக்கு 97 வயசுல சொல்லுது சர்வ வல்லமையுள்ள. அந்தம்மா பாவம் அநேக நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோட திட்டத்தை செயல்படாம இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறது பிசாசு அல்ல. ஆண்டவரோட திட்டத்தை செய்யாம தடையா இருக்கிறாரு பிசாசு அல்ல, நம்ம தான். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ போய் அதத்தோட போய் புடிச்சுக்கோ. போதும் ஆண்டவர், எதிர்ச்சாலே ஒரு பக்கம் காலு புடிச்சுக்குது, நடக்க முடியலப்பா, முதுகு வலிக்குது, நான் வேணா இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேனே, அமர்ந்திருந்து நான் தேவனை அழைச்சுக்கிறேன், நீங்க அழைச்சுக்கிட்டு வாங்க. 99 சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளது. இன்றைய தினத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். நான் சர்வ வல்லமை உள்ளது, அவர் எவைகளை உங்களுக்காக செய்வார் என்பதை குறித்து ஒரு சில வசனங்களை மட்டும் சீக்கிரமா வாசித்து விட்டு போகலான்னு. முதலாவது காரியம், சர்வ வல்லமை எவைகளை செய்வார் சொன்னார், நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக செய்வார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன தெரியுமா? நீங்க நினைப்பதற்கும் மேலாக செய்வதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிடத்திலிருந்து ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார். முதலாவது சர்வ வல்லமையுள்ள என்ன பண்ணுவாருன்னா, இப்ப ஆபிரகாம் தான் வச்சிருப்பாரு, இவரும் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, பிள்ளைய கொடுப்பேன்னு கொடுத்துட்டாரு, வருஷங்கள் ஆயிடுச்சு, 74 வயசு சொன்னாரு, அப்ப 99 வயசு ஆயிடுச்சு. திருப்பி என்ன சொல்றாரு? அதே தான் திரும்பி சொல்றாரு, நானும் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கை நிறைவேறுமா? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட புருஷ வாக்கு கொடுப்பாரு, சொந்த வீடு கிடைக்கும் சொல்லியிருப்பாரு. எத்தனை வருஷங்கள் ஆச்சு, இன்னும் வாக்குத்தத்தம் என்ன பண்ணல, என் வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. சொந்த வீடு இருக்குங்க, சொந்தமா ஒரு செங்கல் கூட வாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு விரக்தியான சூழ்நிலைகள்ல ஆபிரகாம் இருக்கும்போது சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ளது. இத்தனை நாளுக்கு ஆபிரகாம் தன் சுயபலத்தை நம்பி இருந்தாரு, எலியேசரை நம்பி இருந்தாரு. எலியேசர் எல்லாம் பாத்துக்குவாரு, அவர் வீட்டு எஜமானா நடத்துவாங்க சொல்ல திருப்பி சொல்லுவாரு. இஸ்மாயில் நம்பி இருந்தாரு, இல்ல உன் கற்ப பிறப்பிலிருந்து ஒரு குழந்தை உண்டாகும்பா. நான் சர்வ வல்லமை உள்ளது. ரெபெக்கா நினைச்சு பாக்குறா, என்ன சொன்ன? அடிக்கடி சொல்லுவேன், எப்ப சயின்ஸ்னாலையும் மெடிக்கல்னாலையும் இந்த காரியம் முடியாதுன்னு வருதோ அப்ப கர்த்தரால அந்த காரியம் கண்டிப்பாக முடியும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு ஏற்ற வேலை. எது ஏற்ற வேலை? என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இது ஏற்ற வேலையில எதுவுமே செய்யப்படல, என்ன பண்ணிட்டு இருப்போம்? நம்ம சொல்லிட்டு இருப்போம், இந்த காரியங்கள் அப்பயே நடந்திருக்கணும் பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வந்த வாக்குத்தத்தம் இன்னும் அது என்ன இருக்கு? வார்த்தையாவே தான் இருக்குது, என் வாழ்க்கையா மாறல. ஆண்டவர் சொல்றாரு, 25 வருஷம் ஆகல, என்ன பண்ணான்? பொறுமையா காத்திருந்தான். நம்ம 25 வருஷம் ஆகல, பொறுமையா காக்காட்டி பரவாயில்ல, இந்த வருஷம் நீங்க வாக்குத்தத்தங்கள் எவைகளை காதுகள்ல கேட்டீங்களோ அவைகளெல்லாம் உங்க கண்களால பார்க்கப்பட போகுது. அல்லேலூயா. எதெல்லாம் வாக்குத்தத்த அட்டையா நீங்க எடுத்தீங்களோ, எதெல்லாம் மாசம் வாக்குத்தத்தை நீங்க பார்த்தீங்களோ, எதெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ்ல வாக்குத்தமா பார்த்தீங்களோ, எதெல்லாம் பைபிள்ல பார்த்தீங்களோ, எதையெல்லாம் உங்க காதுல கேட்டீங்களோ, இதெல்லாம் இந்த வருஷத்துல உங்க கண்களால பார்க்கப்பட போகுது.
இல்லையா? இந்த வருஷம் பார்க்க போறீங்க, அதுக்கு ஒரே ஒரு காரியம், இதுதான் ஏற்ற வேலை. அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்க வேண்டும். இல்லையா? அவருக்கு முன்பாக நீங்க எப்ப உத்தமனா நடக்கிறீங்களோ, அவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக உத்தமனாய் இரு. அன்னைக்கு சொல்றது உண்டு, நம்ம ஆசீர்வாதத்துல எங்கேயாவது குறை இருக்குன்னா நான் சொல்லுவேன், பரிசுத்தத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. மாச கடைசியில பர்ஸ்ல ஓட்ட போட்ட மாதிரி காசு இல்லைன்னா பரிசுத்தத்துல ஏதோ இடத்துல ஓட்ட போட்டுருக்கு, பெரிய ஓட்ட இருக்கு. வீட்டுல வறுமையா இருக்கா, ஹோலினஸ்ல ஓட்ட இருக்கு. அதனாலதான் சாப்பிட சொல்றாரு, சொல்லி பார்த்திருப்பாரு, கொடுத்த உடனே கூட கொடுத்துருக்கலாம், வாகனத்தை கொடுத்த உடனே காலத்தை பண்ணா கொடுத்துருக்கலாம். அவர்கள் என்ன பண்ண சொன்னாங்க, 25 வருஷம் சுய சித்தத்தின்படியே போக ஆரம்பிச்சிட்டார், சுயமா கண் கண்டபடியே போக ஆரம்பிச்சிட்டார் வாழ்க்கை. நான் சொல்றாரு, எனக்கு முன்பாக உத்தமனாய். செகண்ட் டைம் ஆனது வார்னிங் கொடுக்குறாரு, ஆபிரகாமே உன்னை வச்சு நான் வச்சிருக்க தரிசனம் பெருசுப்பான், உன் சந்ததியை நான் பூமியின் தூள போல ஆக்க நினைச்சிருக்கேன், கடற்கரை மலனத்திரையா மாத்தணும் நினைச்சிருக்கேன், நட்சத்திரத்தை போல மாத்தணும் தரிசனம் வச்சிருக்கிறேன். நீ எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு முன்பாக நீ உத்தமனா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்கோமா என்பதை நாம் என்ன பண்ண அடிக்கடி நிதானித்து பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் சகல பரிபூர்ணமா நடச்சிருக்காரு என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டே இருக்கிறோம். என் வாழ்க்கையில குறையே இல்லைங்க, எல்லா நாள் சந்தோஷமா இருக்கும் என்று சொன்னா கர்த்தருக்கு சமூகத்துல உத்தமனா நடந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கையில குறை மட்டும்தான் இருக்கு, சந்தோஷம் நிறைவே இல்லை அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கையிலும் கர்த்தரோடு பிரசன்னத்துல வாழ்க்கிற வாழ்க்கையிலும் ஏதோ இடத்துல இருக்கு ஒரு குறை இருக்கு. நான் சொல்ல ஹார்ட்பீட் விளம்பர மாதிரி சொல்லல, 99.9% தான் கிளீன் பண்ணணும். ஆனாலும் என்ன பண்ண, ஒரு புழு வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் பரிசுத்தம் என்பது 99.9% பரிசுத்தமா இருப்பது அல்ல. பரிசுத்தம் என்பது 100% முழுமையாக இருக்கிறது. ஒரு குடிகாரர் ஒருத்தர் என்ன பண்ணாரா, டாக்டர்கிட்ட போனாரா, அவர் சொன்னாரா, உங்க 2 கிட்னி என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் நீங்க குடிச்சிங்கன்னா அவ்வளவுதான் சொன்னாங்க. இதை கேட்ட அவன் மனைவி என்ன பண்ணிட்டாலாம், பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கோவத்தோட வந்தவர் வீட்டை ஃப்ரிட்ஜை திறக்கிறாராம், ஃபுல்லா காலியான பாட்டிலா இருக்கான். ஒவ்வொரு பாட்டில் எடுத்து உடைக்கிறாராம், ஒன்னாலதான் என்னோட ஒரு கிட்னி போச்சு. இன்னொரு எம்டி பாட்டில் எடுத்து உடைக்கிறாராம், ஒன்னாலதான் எனக்கு இன்னொரு கிட்னி போயிடுச்சு. ஒன்னாலதான் என் பிள்ளைங்க கேட்டு கூட ஒவ்வொரு வேலை உடைக்கும் போது ஒரு ஓப்பன் பண்ணாலும் ஒரு முழு பாட்டில் வந்துருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்ண, எடுத்து பார்த்துட்டு, உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை குடிச்சிட்டு நான் உடைச்சுக்கிறேன். இல்லையா? அநேக நாட்கள்ல நம்ம வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது, நம்மளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு, சகலவற்றையும் எல்லா காரியம் செஞ்சதுனாலதான் தப்பு வந்துச்சு நினைச்சிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு, நீ உத்தமனாக இல்லையா? இந்த நேரத்துல அவர் உங்க வாழ்க்கையில எழுச்சலாயா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதலாவது நம்ம வாழ்க்கையில நினைப்பதற்கும் மேலாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய பார்வைக்கு உத்தமனாக இருக்க வேண்டும். சொல்லுவாங்க, மனுஷனுக்காக நான் நல்லவனா வாழணும்னு கட்டாயம் அல்ல. மனுஷனுக்காக வாழாத, கர்த்தருக்காக வாச்சு நல்லவனா வாழ. இல்லையா? மனுஷனுக்காக வாழ சொல்லுங்க, மனுஷனுக்காக வாழாம வேற யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கா? பாக்குற மனுஷன் நம்ம சாட்சி சொல்லணும், இவர் நல்லவரியா, இவர் வல்லவரியான்னு பாக்குறவன் தான் என்ன பண்ணணும், சாட்சி சொல்லணும். இங்க மனுஷனே சொல்லாம பரலோகத்துல தேவதூதர் சொல்லுவாங்க, இங்க சொன்னாதான் அங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, மத்தவன் தப்பா நினைப்பான்னு செத்து வாழ்றத விட என்னை தப்பா நினைக்க அவன் யாருன்னு கெத்தா வாழ்ந்துட்டு போயிடும். அப்படிலாம் கிடையாது. மத்தவன் தப்பா நினைக்காதபடியாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். அல்லேலூயா. இதை பார்த்து ஒருத்தரும் ஒரு குற்றமும் சாட்டக்கூடாதபடியாக உத்தமனாக நாம் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனா வாழ. அவர் நம்மதான் வாழ்ந்த 21 வருஷம் அவர் மனப்போன போக்கில போனேன் ஐயான்னு இருக்கிறான்னு சொன்ன. திருப்பி சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் மனுஷனால உண்டாக்கப்பட்ட தேவன் அல்ல, அவர் மனிதர்களை உண்டாக்கின தேவன். அநேக தேவன்கள் மனுஷனால உண்டாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த தேவன் மாத்திரம்தான் மனிதர்களை உண்டாக்கினது. அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமனாக நடக்க வேண்டும். அவன் உத்தமனாக நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் 3 விதமான காரியங்கள் சொல்றாரு. அவர் சொல்றாரு, உன் சந்ததி எப்படி இருக்குமா, பூமியின் தூளை போல இருக்கும். 13-16 ஆதியாகம புத்தகம்
13வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, சந்ததியை பூமியின் துளை போல தூளை போல பெருகப்படும். என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும். பூமியின் தூளை போல சந்ததி பெருகிருமா? யாராவது ஒருத்தர் பூமியின் தூளை என்ன கூடும்னா உன் சந்ததி என்ன பண்ணுப்பா, என்ன கூடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து கடந்து வரும்போது ஆண்கள் மற்றும் புருஷர்கள் மட்டும் தான் என்ன முடிச்சு, அது கரெக்டா என்னன்னு சொல்ல முடியல. ஏறக்குறைய 5 லட்சம் பேர் இருந்தாங்கப்பா. 5 அப்போ 2 மீன் சொல்லும்போது ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தாங்க. கரெக்டா 5000 பேருன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஏறக்குறைய 3000 பேர் நடத்த எடுத்தாங்க, ஏறக்குறைய. அதனால அப்ப நம்ம உத்தமனாய் நடக்கிற பொழுது நம்முடைய சந்ததி பூமியின் தூளை போல. அப்ப சொல்லுவாங்க, என் பாட்டிக்கு கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்தாரியா, அந்த வாக்குத்தத்தின் வழியாக நாங்கள் பூமியின் தூளை போல எங்கள் சந்ததியானது வளர்ந்து பெருகிற சந்ததியாக, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறையாக அவருடைய சந்ததி எதிர்கொள்ளுன்ற வாக்குத்தத்தை நம்ம பேர பிள்ளைகள் நமக்கு பின்வரும் சந்ததிக்கு சொல்லணும். இல்லையா? அடுத்ததாக சொன்னாரு, கடற்கரை மணலை போல பெருகப்படுவார். 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். ஆமென். கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக பண்ணுவாங்க. இது பாருங்க, தூசிய எண்ண முடியாது, கடற்கரை மண்ணை எண்ண முடியாது. ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாரு நட்சத்திரத்தை போல பெருக பண்ணு சொல்லியிருக்காரு. நட்சத்திரம் எவ்வளவுதான் இருக்குன்னு எண்ணி பாத்துரும். ஒரு நாள் படத்துல எண்ணி பார்த்திருப்பாரு, ஒரு நாள் 100 எண்ணி இருப்பாரு, தூக்கம் வந்திருக்கும், தூங்கி இருப்பாரு. மறுநாள் நினைச்சிருப்பாரு 100 எண்ணி இடத்துல பார்த்தா 1000 எடுத்திருக்கும், தூக்கம் வந்திருக்கும், தூங்கி இருப்பாரு. அடுத்து பார்த்தா அது நட்சத்திரமே இருக்காது. திருப்பி பார்த்தா நட்சத்திரம் இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்குது. இல்லையா? அவ்வளவாக நம்ம சந்ததி இந்த இடத்துலதான் இருக்கும். நீங்க நம்ம இந்த இடத்துலயே தான் இருந்தோம், நம்ம சந்ததி இந்த லெவல்ல தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்க சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல உலகம் முழுவதுமாக பரவி மாறுகிற ஒரு சந்ததியாக நம்ம சந்ததி மாறும். அதுதான் நீங்க நினைப்பதற்கும் மேலாக செய்யணும். அவர் தான் எல்சடாய் தேவன். அதனாலதான் சொல்றாரா, எல்சடாய் நீ நினைப்பதற்கும் மேலாக செய்வோம். இல்லையா? யோசித்து பாருங்களேன், ஒரு தகப்பட்ட போய் ஒரு பிள்ளை போய் ஒரு சாக்லேட் கேட்டா அவர் தகப்பட்ட 10 சாக்லேட் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் பிள்ளைக்கு? எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதுதான் நம்ம இல்லையா? நீங்க ஏதோ ஒண்ணு அந்த ஒரு ஓரமா இருக்க கேட்டிருப்பீங்க. அப்பா நீ ஓரமா இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ மத்தியஸ்தராக இருக்க வேண்டியா இல்லையா? அந்த ஒரு ஏதோ ஓரத்துல எனக்கு கொடுத்துருக்கப்பா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படியாவது மோட்ச வீட்டில் சேர்ந்தால் எப்படியாச்சும் போயிடணும்ப்பா அந்த வீட்டுக்குள்ள. ஒரு ஓரத்துல அந்த ஃபுட்பால் அடிக்கிற மாதிரியாச்சும் உள்ள போய் நினைச்சிருப்போம். சொன்னாரு, நீ ஓரத்துல இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ மத்தியஸ்தராக இருக்க வேண்டிய அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களும் மனுஷனால எண்ணவே முடியாதுங்க. கிறிஸ்தவத்தோட பெருக்கத்தையும் மூட்டை பூச்சி மாதிரிதான். மனுஷனால என்ன பண்ண முடியாது, எண்ணி முடிக்கவே முடியாது. ஒண்ணு அழிய அழிய 10 பிறந்துகிட்டே அவன் வெட்ட வளருமா, கொட்ட உயரும். என்னதான் கிறிஸ்தவனை அழிக்கிறோம் சொல்லிட்டு, இந்த வேதத்தை அழிக்கிறோம் சொல்லிட்டு, இந்த யூத ஜனங்களை அழிக்கிறோம் சொல்லிட்டு அநேகமே எழுப்பின போதும் அவர்களை ஒருவரால் அழித்து முடிக்கவே இல்லை. காரணம் ஆண்ட ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இல்லையா, ஒரு சந்ததி பெருகும்பா. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவங்க சந்ததி பெருகப்படுகிறார். இது ஆபிரகாமுக்கு இருந்த புதிய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவருக்கு இந்த இயக்கம் இருந்துச்சு. சகரியா யோவான் ஸ்நானகரோட அப்பா. அவரோட பலியிடுவதற்கான நேரம் வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வயதான பிரதான ஆசாரிகள் தான் பலியிடுவதற்கான படிக்கட்டு ரொம்ப தூரமா இருக்கும். அதாவது ஆரோட சங்கீதத்திலும் படிகளை ஏறும் பொழுது பாடிக்கிட்டே போறது. படிகள் ரொம்ப தூரமா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மகன் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரிசுல தூக்கிட்டு வரது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த தூப கலசத்துல என்ன பண்ணுவாங்க, மகன் தூக்கிட்டு போவார். அப்ப சகரியா பேருக்கு வரும் பொழுது சகரியா என்ன பண்ணாரு, வயசான ஆளு. அவரு படிக்கட்டு ஏறும்போது தூப கலசத்தெல்லாம் தூக்கிட்டு அவரால் ஏற முடியல. அப்பதான் சுத்தி இருக்க ஜனங்களுக்கு தெரியுது, பாவம் சகரியாக்கு என்ன இல்லை, வாரிசு. அப்ப அவனுக்கு என்ன எவ்வளவு ஏக்கம் இருக்கு தெரியுமா? அந்த அவரை எனக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்கீங்கன்னா என் பிள்ளை தூப கலசெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்குமே, என்னால தூக்க முடியலையப்பா சொல்லிட்டு
அந்த ஏக்கத்தை என்ன பண்ணாரா சகரியா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கர்த்தரோட பீடத்துக்குள்ளாக போற. இது பைபிள்ல இல்ல, பைபிள் சொல்றாரு ஏக்கத்தோட கூட ஒரு நம்ம சொல்றாரு உடம்புடைய பிள்ளை பிறப்பாயா. இல்லையா ஆண்டவர் நினைப்பதை காட்டி சகரியா நினைச்சுதான் பார்த்தாரு. படிக்க நேரும்போது ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சுதான் பார்த்தாரு. அந்த கேட்க கூட இல்லை. அங்க போகும்போதே ஆண்டவர் பதிலை கொடுப்பார். இல்லையா இந்த நாட்கள்ல நீங்க எவைகள் எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கலாம். அதனால சர்ச்சை சீக்கிரமா முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. சத்தம் கேட்குது, எனக்கு வேவ் வருது. பாஸ்டர் சர்ச்சை சீக்கிரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் பாஸ்டர், கவலைப்படாதீங்க. 10:30 குறைஞ்சு 1 நிமிஷம் கூட முடியாது. ஆமா இல்லையா. அதனால ஆண்டவருடைய எண்ணங்களை நினைப்பதற்கும் மேலாக செய்வார். இதை நினைச்சு கூட பார்க்கிறேன். ஒரு பிசினஸ் மேன் ஆண்டவர் அழைச்சாரா. ஒரு பிசினஸ் மேன் என்ன பண்ணாரா, அந்த இடத்துல எல்லாம் சுத்தி கடன், பல கோடி கடன், சாகர தருவாயில போய் நான் மகன்களுக்கு சாப்பாடு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு அவருக்கும் கலந்து வச்சுட்டு இந்த சாப்பிட்டு செத்து போய் நினைக்கிறப்ப அவரை வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரருக்கு இவர் ரசிக்க சொன்னார். அந்த அப்ப அந்த பிசினஸ் என்ன பண்ணாரா, சாப்பாடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்வேன்னு சொன்னார். இந்த பிசினஸ் பல கோடிகளுக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் நம்மை நீங்க நினைக்கிறது இப்பதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். பிசாசு என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, ஒரு நாளைக்கு ஒண்ணுமே முடியாதுன்னு கொண்டு வாங்க சொன்னாரு. இல்லப்பா, அவன் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, நான் அதை கமாவா மாத்திட்டேன். இனிமேதான் உங்க வாழ்க்கை ஆச்சரியமாக ஆரம்பிக்கப்பட போகிறது. இனிமேதான் உங்க வாழ்க்கையில உங்க சந்ததி பூமியின் தூரம் போல வர போகிறது. இப்ப நீங்க பாக்குற காரியங்கள் எல்லாம் இது நடந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா காரியமும் கைகூடி வர போகிறது. உங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைக்க முடியல, பெரிய எரிகோவா இருக்கு நினைக்கிறீங்களா? எல்லாம் இந்த வருஷத்துக்குள்ள அடைக்கப்பட போகிறது. அது எத்தனை லட்சமா இருந்தாலும் பரவாயில்ல, கோடியா இருந்தாலும் பரவாயில்ல. நான் அடிக்க சொல்ல உண்டு, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் கோடியில பொருள்வாங்க தவிர தெருக்கோடியில பொருள மாட்டாங்க. இல்லையா சொல்லுங்களேன். ஆமா, கோடியில பொருளணும்னா நம்ம ஒரு நாள் தெருக்கோடியில வந்து நம்ம குடும்பமும் நிற்காது, நம்ம சந்ததியும் நிற்காது. நம்ம சந்ததி கோடீஸ்வர சந்ததியாக மாறுமே தவிர தெருக்கோடியில் நிற்கிற சந்ததியாக நம்ம சந்ததி ஒரு நாள் இருக்காது. ஏன்னா மாற்று தத்துவம் சொல்லி நீதிமான சந்ததி அப்பத்திற்கு இருந்து திரிகிற சந்ததி அல்ல. இல்லையா? கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நடக்கிற பொழுது ஆண்டவர் நம்ம சந்ததியை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். இல்லையா? கர்த்தருக்காக செய்யறது அவர் திரும்ப எப்படி செஞ்சிருவாங்க? கர்த்தருக்காக செய்யறது அவரு திரும்ப செஞ்சிருவார். அவர் என்ன பண்ணா, தூதர்களுக்கு 3 பேர் வந்தாங்க, ஒரு கண்ணுக்குட்டி எடுத்தாரு, அழிச்சாரு, அவரும் சாப்பிட்டாரு, அப்ப சுட்டாரு, கொடுத்தாரு. 1 மரக்கால் 3 மரக்கால் மாவு எடுத்தாராம். அவர் சந்ததியான 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புருஷர்களுக்கு என்ன பண்ணாரா, தூதர்கள் உண்ணுகிற உணவை கொடுத்து 40 வருஷங்களும் பசியாற்றினார். இவர் தூதர்களுக்கு மனுஷர்கள் சாப்பிட சாப்பாடு கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னாரா, மனுஷர்களுக்கு தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்து எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம் வளர்க்கும். மன்னா எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் மேஜிக் என்னன்னா, சனிக்கிழமை எடுத்து வச்சா ஞாயிற்றுக்கிழமை கெட்டு போக மாட்டேங்குது. திங்கக்கிழமை எடுத்து வச்சா என்ன பண்ணுது, கெட்டு போயிடுது. ஒரு தட்டுல எடுத்தா என்ன பண்ணுது, கரெக்டா இருக்கு. கொஞ்சமா எடுத்தவனுக்கு 10ஆம் மணியும் போல, நிறைய எடுத்தவனுக்கு மிச்சமும். நம்ம சந்ததிய தேவன் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக நான் கொடுத்த நேரமா இருக்கட்டும், கர்த்தருக்காக நான் கொடுத்த பணமா இருக்கட்டும், அது உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதமா அமைய போவது அல்ல. அது உங்கள் சந்ததி தோறும் தலைமுறை தலைமுறை தோறும் தேவன் உங்களை நடத்துகிறவராகவே கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும். நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கிறோம்னா கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக இருக்க வேண்டும். 2வது காரியம், எல்சா தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னால், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 11:11 சொல்லுது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவனாயிருந்து பிள்ளை பெற்றார். வயது சென்றவனாயிருந்து என்ன பண்ணாரா, பிள்ளை பெற்றாரா. இதுல காரணம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் எல்சடாய் தேவன். அவர் என்ன தேவனா இருக்காரு, உண்மையுள்ளவர். 25 வருஷம் மன மகிழ்ச்சிக்காக காத்திருந்தார். ஈசாக்கு என்றார் மன மகிழ்ச்சி. 25 வருஷம் கண்ணீர். எவ்வளவு பெரிய கண்ணீர் என்று சொன்னா, ஃபர்ஸ்ட் பிரே பண்ணிருப்பான். ஆபிரகாம்னாலதான் குழந்தை இல்லை நினைச்சிருப்பான்.
ஆனா என்ன பண்ணா, வேலைக்காரை கண்டுபிடிக்கும் போது அவ கர்ப்பவதியாய் குழந்தை பெற்றா. அவன் என்ன பண்றானா, அவ இழிவா பாக்குறான். சாரா என்ன பண்றா, இழிவா பாக்குறான். எத்தனை இகழ்ச்சி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, எத்தனை இகழ்ச்சி, எத்தனை ஏமாற்றம், எத்தனை குத்தப்பட்ட வார்த்தைகள். யாராவது நினைக்கிறேன், அவ இஸ்மவேலை தூக்கிட்டு போகும்போது யாரும் உன் குழந்தையா இல்லைங்க சொல்லும்போது எவ்வளவு கஷ்டமான காரியங்கள். ஆனாலும் ஒன்னே ஒண்ணு சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் ஏற்ற காலத்துல செய்ய வேண்டிய என்ன பண்ணுவாரா, செய்து முடிப்பார். தாமதமான வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேறுங்க இல்லையா? என்னென்ன வாங்கணும், நான் அடிக்க சொன்னது உண்டு. நம்மளுடைய சுயசித்தம் வந்து என்ன தெரியுமா, ஒரு குட்டியான எண்ணம். ஒரு வீடு வரன்னு சொன்னா நம்ம சின்ன பையன் இடம் தான் வரைவாங்க தெரியுமா, இவர் போன கூட இவர் போன போட்டுவாங்க, ஒரு கூரை கீழே வரைஞ்சு அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க. முன்னாடி ஒரு சைக்கிள் நிற்கும். அதுதான் நம்ம பிள்ளைகளோட இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் வீடோட சொன்னா என்ன பண்ணுவோம், கூரை வீடியே வளர்ந்துட்டு இல்லையா? ஆண்டவர் நம்மை கூரை வீடியை வைப்பவர் அல்ல, நம்மை மாடி வீடுகளிலே வைப்பவர் இல்லையா? நல்ல சொந்த வீடுகளிலே வைக்கிறவர் இல்லையா? என்னென்ன வாக்குள்ள வந்திருக்கோ அதெல்லாம் இந்த ஆண்டுகள்ல அதான் யாரா அதிக்கிறது சார். இப்ப எப்படி ஆகும், என் கையில தான் ஒண்ணுமே இல்லையேங்க, ஒண்ணுமே இல்லைன்றப்பதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இருக்கிறவனுக்கு எதுக்கு ஆசீர்வதி வச்சுக்கிட்டு, ஒண்ணுமே இல்லாதப்ப அற்புதம் தான் ஆண்டவரோட அற்புதம். இல்லாட்டி நம்ம நான் கஷ்டப்பட்டு நான் நெத்தி மேல நிலத்துல சிந்தி முளைச்சு கட்டின வீடுங்க இல்ல. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீருக்கு பதிலை கொடுத்து எனக்கான அற்புதத்தை செய்தார் நாம் சொல்லும்படியாக ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம் போகுது. வானத்தில் பல நதிகள் திறக்கலாம் போகுது. எல்லா தடையா இருக்கிற வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பாக இந்த ஆண்டுகள்ல உடைக்கதான் போகுது இல்லையா? அதனால உங்க பிளான பெருசா வைங்க. கர்த்தர் எனக்காக ஏற்ற வேலையில அவர் நேர்த்தியா செஞ்சு முடிப்பாருங்க. என் திட்டத்தின் படியாக நான் உத்தமமா நடக்கிற பொழுது என் வாழ்க்கையில நினைத்ததை செய்வாரு. என் வாழ்க்கையில வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவார் இல்லையா? மூன்றாவது காரியம், தாமதமான வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். மூன்றாவது காரியம், அவரால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. வாசிப்போமா? லூக்கா 3:37 வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே. நீங்க நினைக்கலாம், வெறுங்கையில தான் பணம் போட்டு இருக்கிறேன், இது நடக்குமா நடக்காதா? நான் சொல்றேன், வெறுங்கையில பணம் போட்டீங்களா, கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் பல கைகளை கொண்டு அதை பல கண்கள் பார்க்கும்படியாக உங்களுடைய கலைகளை உயர பண்ணுகிறவராய். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அடிக்கடி பார்க்கும்போது மருத்துவத்தால கூடாத காரியம் ஒரு நொடியில தேவனாலே கொடுக்கப்படும். 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாராம், மருத்துவத்துக்காக செலவழிச்சு முடிச்சிட்டான். அடுத்தவன் என்ன இல்ல செலவழிக்கிறதுக்கு காசு. அப்ப எந்தெந்த மருத்துவம், தமிழ் மருத்துவமா இருக்கட்டும், இங்கிலீஷ் மருத்துவமா இருக்கட்டும், அலோபதி ஹோமியோபதி எல்லா பதியும் பார்த்தாச்சு. கதிகலங்கி போய் நிக்கிறப்ப ஒரே உதவி என்ன தெரியுமா, இயேசு கிட்ட நீங்க கதிகலங்கி போய் நோய்களால பிடிபட்டு எத்தனை வைத்தியம் பார்த்து சரியாக நினைக்கிறீங்களா? ஆண்டோட வஸ்திரத்தின் நுனிகளை தொழுகிற நிலையில அந்நேரமே சரியா, அந்நேரமே சொஸ்தமானான். அப்ப அந்த கூட்டத்துல பாருங்களேன், அநேக பேர் நெருக்கி இருப்பாங்க, அநேக பேர் தள்ளி இருப்பாங்க இயேசுவ. யாருக்கும் அந்த வல்லமை புறப்படாதுங்க. யாரு வாஞ்சியோட வந்து கர்த்தரை தொழுகிறார்களோ அவர்களுக்கு தான் வல்லமை புறப்படும். யாருக்கு அற்புதம் தேவையோ, யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தான் செய்வார். அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த விசுவாசம் ரசிச்சிருச்சா? கூட்டத்துல போய் அவ விஐபி மாதிரி இயேசு அப்படியே நலிக்கணும் எங்க வீட்டு கூட்டத்தோட நினைக்கல. என்ன பண்ணா, செத்தாலும் சாவோம்யா, வஸ்திரத்தை தொட்டுட்டு சாவும். வெளியே வரக்கூடாது. அந்த காலத்துல என்ன பண்ண, தடைகளே மீறிதான் போறான். என்ன காலம் தெரியுமா, தெரிஞ்சா கல்லப்பண்ணி அடிக்காலே தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், செத்தாலும் சாவோம். கடைசி டெஸ்டா இயேசுவோட வஸ்திரத்தை தொட்டுட்டு போ. ஆண்டவர் வாழ வைக்கிறது. மருத்துவத்தால முடியாதுதான். 38 வருஷமான விதஸ்தாபுரத்துல இருக்க புடவன் 38 வருஷம்ன்றப்ப அவனுக்கு முதுகெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ஷோர் வந்திருக்கும், புண்ணெல்லாம் வந்திருக்கும், தோலெல்லாம் ஒட்டி போயிருக்கும், புண்ணுகள் வந்திருக்கும், கால்கள் எலும்புல என்ன பண்ணி தெரியுமா இறுகி போயிருக்கும். ஒழுங்கா சாப்பிட்டானான்னு தெரியல, வத்தி போயிருப்பார். இயேசு வந்தோட என்ன பண்ணா, அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகத்தக்கதான புதிய பலனை கொடுத்தார்.
இது மருத்துவத்தால ஒரு நொடியில சரியாக்க முடியும் என்று சொன்னால், ஒரு டாக்டர் சொன்னாரு இந்த மாதிரியான காரியங்களுக்கு மருத்துவத்தால சரி பண்ணவே முடியாதா. கூனி என்ன பண்ணாரா, அந்த நொடி பொழுதே தொட்டு சுகமாக்கிட்டார். மருத்துவத்தால இன்னொரு காலம் மாத்திரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா கர்த்தர் அவைகளை கண்டுபிடித்திருக்கிறார். இல்லையா? ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமத்தினால என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, தேவன் மனுஷனால கூடாத காரியங்கள் தான் இயேசுவின் நாமத்தினால எல்லாமே கூடும். அல்லேலூயா. சுகமாக்க முடியாத காரியங்கள் உடனே சுகமாகும். சொல்லுது, செத்து போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரி கூட்டு வந்தா பிழைக்கிறதுக்கான சான்சஸ் 50% வரைக்கும் இருக்குதான். செத்து போன பாடியில பிரெயின் ஃபர்ஸ்ட் செத்துருமா, கண்ணு 3 மணி நேரம் வரைக்கும் உசுரோட இருக்குமா, ஹார்ட்டை அரை மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா ஹார்ட் இன்னும் பரமத்தை வச்சிடலாமா, கிட்னி 4 மணி நேரம் இருக்குமா. ஒவ்வொரு சொன்னாங்க. நான் பயாலஜி கிடையாது, எனக்கு காமர்ஸ் தான், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அதனால இப்ப லாசருக்கு என்ன ஆச்சுன்னா, செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. பாடி மொத்தமா என்ன இருக்கு தெரியுமா? டீகம்போஸ்ட் ஆயிருக்கும். உள்ளுக்குள்ள ஹார்ட் சுருங்கி போயிருக்கும், பிரெயின் செத்து போயிருக்கும், பாடிய புழு அழிச்சிருக்கும், கண்ணெல்லாம் மேலே ஏறி இருக்கும். ஆண்டவரோட ஒரே வார்த்தை என்ன சொன்னா, லாசருவே வெளியே வா. அப்ப என்ன ஆச்சுன்னா, திரும்ப எவைகளெல்லாம் அழிஞ்சு போனதோ அவைகளெல்லாம் மீண்டுமாக உயிர்பெற்றது. அல்லேலூயா. புதிய ஹார்ட் வந்திருக்கும், புதிய கிட்னி வந்திருக்கும், புதிய லங்ஸ் வந்திருக்கும், புதிய லிவர் வந்திருக்கும், புதிய எலும்புகள் உருவாயிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் புதிதாக்குகிறது. மனுஷனால கூட புதிதாக்க மனுஷனுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் ரிப்பேர் பார்க்க தான் முடியுமே தவிர புதிதாக்க மனுஷனால கூடாது. தேவனாலே சகலவற்றையும் புதிதாக்க கூடும். அதனாலதான் அவர் பேர் என்னது? சர்வ வல்லமையுள்ள தேவன். நேற்று ஒரு பாஸ்டர் வழக்கு சாட்சி சொன்னாரு. அவர் வெள்ளிக்கிழமை ஜெபம் நடத்திட்டு இருக்கிற வேலையில தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து ரொம்ப வேர்க்குன்னு சொல்லிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணணும், திங்கட்கிழமை காலையில வந்துருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனா பண்ணிடலாம்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரா. விசுவாசம் உள்ள போராடிட்டே இருக்காங்க. ஒருவேளை நீ செய்தி முடியுமோ செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? உன் பிள்ளைகளை யார் பார்த்துருவா? செய்தி நீ கொடுக்காத. இப்பயே நீ என்ன பண்ணி ஆஸ்பத்திரிக்கு போயிடு, சண்டே சர்வீஸை கேன்சல் பண்ணிடு. அவர் ஆவியோடு கூட போராட்டம் பண்ணு சொன்னாரா. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாரா. அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணாரா, ஒரு காயப்பட்ட கரங்கள் ஒவ்வொரு பிளாக்கையும் தொட்டு அது கரைந்து போகிற மாதிரி கனவு கண்டாராம். அப்போ என்ன வச்சான், ஒரு தைரியம் வச்சான். பரவாயில்ல, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, சரியாக்கிடுவாருன்னு. மறுநாள் போய் டெஸ்ட் எடுக்க போகும்போது வெளியே பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்களா. எவ்வளவு கொலஸ்ட்ரால் 300க்கு மேல இருக்குது. பிளாக் 80% 85% வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லும்போது வெளியே ஃபேமிலி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் நகையோட வந்துட்டாங்க, ஒரு சில பேர் பணத்தோட வந்துட்டாங்க. எப்படியாவது பாஸ்டர் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள போன டாக்டர் சொன்னாரா, ஏங்க உங்களுக்கு பிளாக் இருந்ததுக்கான சதவீதம் 1% கூட இல்லை. இல்லையா? அதே மருத்துவத்தால முடியாத காரியங்கள் இயேசுவோட கருத்தினாலே சகலவற்றுமாக. இல்லையா? ஒன்னே ஒரு காரியம், நாம் ஆண்டவரிடத்துல சரணடையும். இல்லையா? அவருக்கு முன்பாக நாம் உத்தமராய் நடந்து கொண்டிருக்கிற வேளையில அவர் நம்மை சுகமாக்குகிற தேவனாக இருந்து அவரை சுகமாக்குபவராக இந்த வாழ்க்கையில ஈடுபடுகிறார். மூன்றாவது காரியம் எலிசா தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னார், அவர் தாயை போல அன்புடைய சொல்வாங்க. தாயை போல ஆற்றுகிறதுக்கு உலகத்துல யாருமே இல்லை. உலகத்துல யாருமே நினைக்காது. தாயை போல அன்புடைய தேவன் இயேசுவாக இயேசு இருக்கிறார். இல்லையா? அவர் நம்ம மேல தாயை போல அன்புள்ள, தாயை போல கரிசனையாக நம்மை நடத்துகிறது. ஆபிரகாமுக்கு வயது சென்று முதிர்வனாக போகும் அவனை தாயை போல தேவன் பாதுகாத்து. இல்லையா? கழுகு என்ன பண்ணுமா, கோழி குஞ்சுகள் போயிட்டு இருக்கும். அந்த கோழி கழுகு என்ன பண்ண தெரியுமா, கோழி குஞ்சுகள் எல்லாம் சட்டையில வளர்த்து அடிச்சு பார்த்துக்கணும். காரணம் தெரியுமா, கழுகு என்ன வேணா தூக்கிட்டு போய்க்கும், என் குட்டிகளை ஒன்று செஞ்சுறாங்க. அதுதான் தாயுடைய அன்பு. இல்லையா? அதை அன்பை தேவன் சிலுவையிலே அறிந்து காட்டினார். இல்லையா? ஆதியில தேவன் சொன்ன 3 மாசத்துல ஆதியிலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 3 மாசம் எப்படி சொல்லியிருக்கு பாத்தீங்கன்னா, தாய் பறவை முட்டையின் மேல் அசைவாடுவது போல அசைவாடிட்டு இல்லையா? என்ன பண்ணா, அந்த தாய் பறவை அந்த முட்டையை பாம்பு கையில இருந்து பாதுகாக்கணும், காக்கா குருவிலும் தட்டி விட்டுறாம அதை பாதுகாக்கணும். இல்லையா? நம்ம தேவன் என்ன பண்ணவா இருக்காரா, தாயை போல பாதுகாப்பவராக இருக்கிறார். மலை பிரசனத்தை எடுத்துக்கோங்களேன், 5000 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனத்தை இப்படியே போக விட்டுறக்கூடாதியா. அவங்க இப்படியே போனாங்கன்னா போற வழியில பசி தாங்க முடியாம ஆயிடும். அந்த எண்ணம் யாருக்கு இருக்கும்,
தாய்களுக்கு தான். வந்தவங்க என்ன பண்ணோம்? வயிற்று நம்பி அனுப்பி விட்டுரும். குடிக்கு சாப்பிடுறதுக்கு அரை வயிறாச்சு கஞ்சியை கொடுத்து அனுப்பி விட்டுரும். நைட்லாம் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க பிள்ளையை எழுப்பி விட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பிள்ளை சாப்பிடாம தூங்கிடுச்சு. அந்த சாப்பிடாம தூங்கிடுச்சுன்னா அந்த அம்மா பதிப்பதிக்கிற பதப்பதப்பு இருக்கும் தெரியுமா? நான் இடத்துல பார்த்துருக்கேன். எங்க அம்மாக்குலாம் எங்க அம்மா தூங்கினா விட்டுருவாங்க. எங்க அம்மா தூங்குனா தூங்கட்டும். ஏன்னா எங்க அம்மா தூக்கத்தை யாரும் எழுப்ப மாட்டாங்க. தூங்குறானா தூங்கட்டும். தூக்கத்தை எழுப்புனா திருப்பி தூங்க மாட்டேன். நம்ம மேலதான் என்ன பண்ணுவாங்கன்னா தாய் பதச்சு என்ன பண்ணுவாங்க? எதிரியா ஒரு வாய் சாப்பிட்டு போறியா? ஸ்கூலுக்கு வேகமா போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஊட்டி விடுவாங்க. இந்த ஒரு வாய் சாப்பிட்டு போயிரு. ஆண்டவர் அப்பல்லாக நம்மை தாயை போல நேசிக்கிறார். எல்சராய் தேவனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? அவர் தாயை போல தன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் சொல்லுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல நார்மல் சிஸ்டர் ஆகும் பொழுது 13 எலும்பு கிட்ட உடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல உடைச்சா எவ்வளவு பெயின் இருக்கும், அவ்வளவு பெயின் இருக்குமா. சிசரியன் பண்ணும்போது 9 லேயர் 13 லேயர் கட் பண்ணுவாங்க. அப்படியாக இயேசுவானவர் நமக்காக சிலுவையில கஷ்டப்பட்டு அந்த அன்பின் வெளிப்பாடு நமக்காக. இந்த அன்பு வெளிப்பாடுனா ரத்தம் சொட்டுது ஒரு பக்கம் முள்ளு குத்தி கண்ணு வழியா வருது, ஒரு பக்கம் கையில ஓட்ட போட்டு மரத்துல அடிச்சிட்டேன், ஒரு பக்கம் காலில் ஓட்ட எதிர்த்து. அப்படியாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவராக ஒவ்வொரு ஜனங்கள் பார்த்தீங்கன்னா காணா ஒரு கல்யாணத்துல பாருங்க ரசம் கம்மியாயிருச்சுங்க. அப்படியா நீங்க வச்சு வேலை செய்வோம். அவர் அன்புடையவராக இருக்கிறார். ஜனங்களை அன்பாக நடத்துகிறவராக இருக்கிறார். இல்லையா? இந்த இயேசு எப்படிப்பட்டவரா? உங்களை தாயை போல நேசிப்பார். உங்களை அணைச்சு கொண்டு போவாருங்க. உங்களுக்கு நண்பன் இல்லையா? அவர் நண்பனை போல இருப்பார். ஒரு நல்ல தகப்பனை போல இருப்பார். நீங்க அவரை எப்படி பாக்குறீங்களோ அவர் அப்படியாக உங்கள் வாழ்க்கையில உங்களுக்காக ஒரு கிரியை செய்கிறவராக இருப்பார். இல்லையா? நீங்க அவர் தாயா பாத்தீங்கன்னா அவர் தாயா இருப்பாரு. நல்ல நண்பனா ஒரு கம்பெனியனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியனா ஒரு ரோல் இருப்பாரு. நல்ல தகப்பனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவரை போல நல்ல தகப்ப உலகத்தை எழுதிருக்கவே மாட்டாரு. காணாமல் போல ஆடை என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மேய்ப்பர் தோல் மேல தூக்கிட்டு வந்தாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்ம தோல் மேல தூக்கிட்டு போகிறவராக, நம்ம அரவணைத்து பாதுகாக்கிற தேவனாக நம்ம தேவன் இருந்து கொண்டு இருப்பார். இல்லையா? அதனாலதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாயை போல அன்புடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சவலை பற்றி அவர் தாயாக இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு காரியம் அவர் என்னத்தை விரும்புறான்னு சொல்ற மத்தியில அவரோடு கூட இருக்கிற உறவை விரும்புகிற தேவன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள எந்த உறவை? அப்பா பிள்ளைக்குள்ள உறவை அவர் ஏற்படுத்த விரும்புகிறவரா? அப்ப ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தவறு செய்யும் பொழுது தகப்பனானவர் கண்டிக்கவும் செய்வாரு, ஆறுதல் படுத்தவும் செய்வார். அடிச்ச பிறகு என்ன பண்ணுவாராம்? எனக்கு தகப்பன் சொன்னாங்க, கோவம் வந்து அடிச்சிட்டேன் தம்பி, அடுத்து மனசு கஷ்டமாயிருச்சு, தனியா போய் அழுதுட்டு. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவை அவரு விரும்புகிறவரா இருக்கிறார். இல்லையா? ஒரு தகப்பனும் பிள்ளையும் போல அவர் உங்களோடு கூட ஒரு உலாவடிக்கிற ஆசையா இருக்காரு. ஆதாம அதான் இருக்காரு, ஆதாமே நீ எங்கேயா இருக்க? உங்களை உலா வரணுமே இந்த நேரத்துல, இந்த நேரம் நீ என்னோட பேசிட்டே வருவேல, நீ எங்க இருக்க? ஆண்டவர் இருக்காங்க. நான் என்ன பண்ண சொன்னா வாழ்க்கையில நேரங்களை ஒதுக்க வேண்டும். எதுக்காக தெரியுமா? ஆண்டவரோடு கூட உலாவுவதற்காக, ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக, ஆண்டோட பிரசன்னத்திலே வாழ்வதற்காக. சொல்ல முடியும், என்ன பண்ணா உறவை மேம்படுத்துவதற்காக தான் போன் கண்டுபிடிச்சாங்க. நோக்கியா ஆரம்பிக்கும் போது 1100 செங்க கட்டி மாதிரி இருக்கும். தூக்கி எறிஞ்சாலும் கல்லு உடையுமே தவிர செல்லு உடையாது. அது ஆன் பண்ணும்போது வரும் நோக்கியா கனெக்டிங் பீப்புள்ஸ். எங்கேயோ தூரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், உங்களோட சேர்ந்தாலே கனெக்ட் பண்ணி வைக்கும். நீங்க அவனை எதிர்பார்த்த நேரத்துல நீங்க பேசிக்க முடியும், 2 கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணா ஆண்ட்ராய்டு போன்ல டிஸ்கனெக்டிங் பீப்புள். யார் வந்தா என்ன பண்ணுது, இவங்க வேற எதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கிறாங்க, எப்ப போவாங்க? முந்தி சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க, யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்க எப்ப போவீங்க? நாங்க சாயங்காலம் போயிடுவோம். சின்ன பிள்ளை எல்லாம் அழுக ஆரம்பிச்சிருங்க, இருங்களேன்ட்டு. இப்ப இடத்துல சொன்னாங்க வந்தோடனே எப்ப போவாங்க? இந்த 10 நிமிஷம் போயிடுவாங்க. சரி சந்தோஷம். 10 நிமிஷம் என்ன பண்ணலாம், போன் பார்க்காம இருக்கலாம். அவரை முதல் போக இல்லை வீட்டை விட்டு.
முன்னெல்லாம் அப்பா எப்ப வருவான்னு வாசலை பார்த்த காலம் போய் அப்பா ஏன் வராரு, ஐயா அப்பா வந்துட்டான்னு பிள்ளை ஓடி வர மாட்டேங்குது. ஐயோ அப்பா வந்துட்டாரு. என்ன பண்ணுதா அந்த போனு டிஸ்கனெக்ட் பண்ணிடுது, எல்லாத்தையும் விட்டு குடும்பத்தை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுது, ஐசோலேட் பண்ணி வச்சிருது. கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் பண்ண வச்ச மாதிரி ஆளாளுக்கு செல்ஃப் லாக் பண்ணா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு வந்தாலும் தெரியாது, வீட்டுக்கு எது எடுத்து போனாலும் தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ள போய் களவாண்டாரா, ஏதாவது களவாண்டாரா, கடைசியா கையில போன் இருந்துச்சான். ஒரு அம்மா மட்டும் என்ன போன் பார்க்காம இருக்கும்போது திருட வந்துட்டானா, ஐயா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, ஆனா ஒன்னே நிமிஷம் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிடு. அந்த அம்மா ஒன்று சுவிட்சை பண்ண திருட போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரான். உடனே என்ன நெட் ஆஃப் ஆயிருச்சான். அப்ப யாரு ஒய்ஃபை ஆஃப் பண்ணது, எல்லாரும் வீட்டுக்குள்ள அப்ப வெளியே வராங்க. அது வரைக்கும் வீட்டுக்கு என்ன தெரியவே தெரியாது யாருக்கும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. யாரு வந்தா என்ன, வராட்டி என்ன, எது பேசினா என்ன, பேசாட்டி என்ன, நம்ம வேலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுவோம் பண்ணுவோம் பண்ணுவோம். எப்ப பண்ணுவோம்? எப்பயுமே பண்ணுவோம், எப்பயுமே பண்ணுவேன். உண்ணும் போதும் ஸ்க்ரோல் பண்ணுவேன், உறங்கும் போதும் ஸ்க்ரோல் பண்ணுவேன், படுக்கும் போதும் ஸ்க்ரோல் பண்ணுவேன், படுத்த பின்னாடியே ஸ்க்ரோல் பண்ணுவேன், எந்திரிச்சோடனே ஸ்க்ரோல் பண்ணுவேன். எந்திரிச்சோடனே நீங்க முதல்ல என்ன எடுப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா செல்போனா பிரஷ் தான் வச்சிருந்தாங்க ஒருத்தர் போட்டால. நிறைய பேர் செல்போனை தான் எடுப்பாங்களா போனோடனே. எந்திரிச்சோடனே செல்போன் எடுக்கிறேன், எடுத்து நீங்க என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே இப்ப அதிகாலை பிரேயர் இருக்கு பாஸ்டர் என்ன பண்றது, நீங்க அதிகாலை பிரேயருக்காக எடுத்தீங்கன்னா மட்டும் பரவாயில்ல, மற்றபடி எடுத்துடாதீங்க இல்லையா. செல்போன் பார்ப்பதற்கு எப்படி வேலைக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்களோ செல்போனுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. குடும்பத்தை என்ன பண்ணுங்க, செல்போன் பார்க்கறதுக்காண்டி நேரத்தை ஒதுக்குங்க. இந்த 1 மணி நேரம் நாங்க குடும்பமா உட்கார்ந்து என்ன பண்ண போறோம், செல்போன் பார்க்க போறோம். நல்லா இருக்கா? அந்த 1 மணி நேரம் மட்டும் தான் பார்க்கணும், அப்படி கிடையாது. ஆனா செல்போன் இப்ப சொல்றா, ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் சொன்னாரு, சிறு கடிக்கிறவங்க கூட வீட்டுக்கு தெரியாம போய் அடிச்சுட்டு மறைச்சிட்டு வந்துருவாங்க. அதை விட பெரிய போதை இந்த செல்போன் பார்க்கலாம். அவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் தெரியாது, எது நடந்தாலும் தெரியாது. அவன் பிரெயின்ல என்ன பண்ணுச்சா, செல்போன் பார்க்க பிரெயின்ல மங்கி போயிருச்சான். ஒரு பரலோகத்துல ஆட்கள்லாம் வந்தாங்களா, தூதர்கள் பூமியில எப்படி விசிட் பண்ண போறப்ப வந்தாங்களாம். வந்துட்டு போனவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியா, என்னாச்சா ஒரே அதிர்ச்சியா. என்ன அதிர்ச்சியா பார்க்கும் பொழுது மேல போய் சொன்னாங்க, பூமிக்கு போனா எப்படியா இருந்துச்சு பூமி, ஏசப்பா நம்ம படைச்ச பூமி ரொம்ப அமைதியா இருக்கு, எல்லா பெண்களும் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட நிமிராம போறாங்க, அதை பார்த்துட்டு ஆண்களும் குடும்பத்தோட நிமிராம போறாங்க. ஏசப்பா ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. நம்ம உலகத்துல இப்படியா, நல்லா பாத்தியா, நல்லா பாத்தியா, ஏசப்பா கையில ஏதோ தடவிக்கிட்டே போனாங்க. கூட்டம் என்ன பண்ண, ஒரு கூட்டம் செல்போன தடவிக்கிட்டே போகுது குடும்பத்தோட நிமிராம. ஐயா நிறைய பேருக்கு கழுத்தொலி வர்றதுக்கு காரணமே அதுதான், குடும்பத்துல நிமிர்றது. யாரு வந்தா என்ன, எப்ப பாரு 24/7, அது நேரமே பத்த மாட்டேங்குது. எதுக்கு செல்போன் பாக்குறதுக்கா? என்ன பண்ணுதா, டிஸ்கனெக்ட் பண்ணுது. கர்த்தர் இடத்துல இருந்து உங்களை பிரிக்குது. ரெண்டாவது மனுஷர்கள் இடத்துல இருந்து உங்களை பிரிக்குது. நீங்க இதை பிரிச்சு வச்சிரு, வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் முடிவு பண்ணுங்களேன். எல்லாம் அவுட்டிங் போறப்ப யாரும் செல்போன் இல்லாம ஒரு நாள் அவுட்டிங் போகும். நோவா பேழைக்குள்ள இருந்தாரு, யோசித்து பாருங்களேன். நோவா பேழைக்குள்ள செல்போன் இல்லாம இருந்திருக்காரு. எத்தனை வருஷம் தான்? 1 வருஷம் இருந்திருக்காரு. 8 பேர் எப்படி இருக்க முடியும்? மனுஷனால என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அது 4 சவத்துக்குள்ளதான் இருந்திருக்காரு, 8 பேரா தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்ணுதுன்னா, அதே 4 சவத்துக்குள்ள தான் இருக்காங்க, 8 பேரா தான் இருக்காங்க, 8 மூளைக்கு இருக்காங்க. ஏன் போன பாக்குறாத, உனக்கு போன வச்சிருக்க, அதை போய் பாரு. வீட்டுக்குள்ள போனோம்னா, வீட்டுல போனோம்னா 2 பேர் சண்டை போடுது. என்ன சண்டைனா பெரிய சண்டையா இருக்கு, செல்போன் சண்டை பெரிய சண்டையா இருக்கு. அண்ணே இந்த டைம் நான் பாக்குற டைம் செல்போன், இப்ப அவன் பாக்குறாங்க. இது அம்மா போன் எனக்கு, அப்பா போன் உனக்கு, இந்த உனக்கோட தனி போன். அதுவும் அந்த பிள்ளைங்க, நான் உண்மையா சொல்றேன், ஆளுக பிள்ளைங்க ரொம்ப பாவம். நம்ம பெட்ரோல் தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 GB ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க, 2 GB 3 GB போட்டு விட்டுட்டு, இந்த அப்பா நீ இதை காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், போனா பாக்குறாங்க. ஆனா 3 GB போட்டு விட்டது யாரு? நம்ம தான். மாசத்துக்கே 2 GB யூஸ் பண்ண காலம் போய் ஒரு நாளைக்கு 3 GB. அப்ப எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருக்கோம். நீ பாஸ்டர் போனா பாக்குறான் பாஸ்டர் 24/7. அதையும் போட்டு கொடுத்து, ஈஸியும் போட்டு கொடுத்து, அவனையும் இங்க போட்டு கொடுத்து, கெட்ட பேரால யாரு தெரியுமா? நாங்க தான். பாஸ்டர் இப்படி திட்டாரு.
ஆ? ஆ? அது வேற. ஒருத்தவங்க சொன்னாங்களா, ஒரு அப்பா சொன்னாங்க, செல்போனா பார்த்துட்டு இருக்காரு பிள்ளை சொன்னாங்க. அவர் வீட்டில் என்ன பண்றாருன்னு கேளுங்க. அவரும் அதைத்தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அதைத்தான் பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நடக்கும், நம்ம ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு என்ன ஜெராக்ஸ் இவ்வளவு தப்பா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மாற்ற வேண்டியது எது தெரியுமா? ஒரிஜினலை மாற்றணும். நம்ம தான் ஒரிஜினல். நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க கரெக்டா இருக்கும். நம்ம எடுத்த ஜெராக்ஸ் என்ன இருக்கும்? கரெக்டா இருக்கும். இப்பயும் ஒரு சில தலையடிச்சு, ஆமா பாஸ் ஏதாவது வீட்டில் நடக்குது, நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்மள கரெக்ட் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் தப்பு தப்பா தான் இருக்கும். ஆனா ஜெராக்ஸ் எப்படி வரணும்? கரெக்டா 100% கரெக்டா வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நாம் சொல்லுவாங்க, நம்மை நாமே சுயாதீனத்தை அறிவோம். நம்ம யாரோடு கூடிய உறவுல இருக்கிறோம்? தேவனோடு கூட இருக்கிற உறவுல நிலப்பட்டு இருக்கிறோமா? இல்ல அட்லீஸ்ட் மனுஷனோடு கூட சிலையோடு இருக்கிறோமா? இல்ல நம்ம உறவு எங்க இருக்கு? செல்போனோட தான் இருக்குதா? அப்பெல்லாம் பைபிள் கூட பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் பார்க்கிறேன். அப்ப எதுக்கு பைபிள்னு ஒண்ணு? செல்போன்ல டெம்பரோட டிஸ்பிளேயோட தான் டக்குன்னு மாத்திடுவாங்க. பைபிள் பாத்தீங்கன்னா பக்கமெல்லாம் கிழிஞ்சு கடந்து ஆதியாமத்துக்கு அப்புறம் சங்கீதம் இருக்கும், இடையில இருக்கிற 4 புத்தகம் இருக்காது. கேட்டா பைபிள் பழசா இருந்தா நம்ம மனசு புதுசா இருக்குன்னு அர்த்தம். ஒரு பைபிள் காலேஜ்ல பார்த்தா ஒரு பையன் வந்தான், பைபிள் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்துக்கு பார்த்தா வெளிப்படை சுவிசேஷம் தான் இருக்கு, இடையில இருக்க புக்கையே காணும். எங்கடா புக்கையே காணும்னா, பைபிள் பழசா இருந்தா மனசு புதுசா இருக்குன்னு அர்த்தம். நான் டக்குனு போனை வாங்கி உடச்சு போட்டேன். அடுத்த வாரம் புதுசு மாத்தி பண்ணிட்டான். ஏன்டா இதை மாத்த முடியுது உனக்கு? 300 பைபிள் மாத்த முடியல உனக்கு? அவங்க அம்மாக்கு அப்பா தெரிஞ்சு, ஆமாயா வாங்கி கொடுத்துருக்கேயா, அவனை வாங்க சொல்றேன். பிள்ளைங்களுக்கு புது பைபிள் வாங்கி, புது போன் வாங்கி தெரியுமா இல்லையா? புதுசா பைபிள் வாங்கி தரணும். வருஷம் மாத்துறவங்கள போனை, ஒரு அடுத்த அப்டேட் போறவங்கள. ஒரு சில பேர் வருஷம் மாத்துவாங்க. ஒரு சில பேர் ஆதாம் ஏவாள் காலத்து போனா இன்னும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அவங்களாம் பாராட்டத்தக்கவங்க. நானும் நினைச்சிட்டு இருக்கேன், திருப்பி பேக் டு பட்டன் போன் போயிடலாம். ரொம்ப நல்லது. நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. நானும் போய் அலைஞ்சிட்டு இருக்கேன், கிடைச்சா மாறிடும் இல்லையா? பட்டன் போனுக்கு மாறிடுங்களேன், வாழ்க்கை சந்தோஷம், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். வாட்ஸ்அப் இல்லாம நிறைய ஆப்பு தான் பாஸ்டர் வருது. எல்லாமே என்ன பண்ணுவோம்? நம்ம தாய்மாலக்காக மனிதர்களை விட்டு அது என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மனுஷனை விட்டு பிரிக்குது, உங்க குடும்பத்தை விட்டு உங்க ஐசோலேட் பண்ணுது. தெரியுமா? செல்போன் இல்லாம உங்களால் வாழ முடியாத நிலைமை கொண்டு வந்து அப்படிதான் பாஸ்டர் இருக்கும். சோ ஒரே விட முடியாத காயங்கள் வெளியே வரணும்னா இதை புடிச்சுக்கணும். இந்த வேதத்தை புரிச்சுக்கிட்டீங்கன்னா சகலவற்றை நேர்த்தியாக நடந்து கொண்டிருப்பார் இல்லையா? இந்த சர்வ வல்லமை அடுத்ததாக இயேசு எப்படிப்பட்டவர் சொன்னார்? அவர் சர்வ வல்லமை உள்ளது இல்லையா? அவர் உங்களை பாதுகாப்பாரு, உங்களுக்கு புதுசா சிருஷ்டிப்பாரு, உங்களுக்கு புதுசா அற்புதங்களை செய்வாரு. எந்தெந்த காலத்துல வெளியே வரணுமோ அவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இந்த காலத்துல வெளியே வந்து ஆகணும்பா, சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதனால அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கண்களை முடிச்சோம் பண்ண வேண்டாம். என்னென்ன காரியங்கள் உங்களை இயேசுவிடத்துல உறவு விட்டு பிரிக்குதோ அது உங்களுக்கு தான் தெரியும். நான் பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்கிறேன். போறப்ப அறிக்கை செய்யப்பட்டிருக்காங்க, விட்டு விடப்பட்டவர்களாக சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உறவு கொண்டவர்கள் ஆக போறீங்க. அப்படி எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு அநேக காரியங்கள் என் குடும்பத்தை விட்டு இந்த செல்போன் என் குடும்பத்தை விட்டு பிரிச்சிருச்சு, என் சொந்தக்காரங்களை விட்டு இந்த செல்போன் பிரிஞ்சுனாங்க. என் வாழ்க்கையை நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஒரு அற்புதங்களை செய்யமா. நீ நான் வாழ்ந்த நான் பாக்குறதே கொஞ்ச நேரம் தானே, நானே இப்பதான் டயர்டா பாக்குறேன். அதே தான் உங்க பிள்ளைகளும் உங்க மனைவி எதிர்பார்ப்பாங்க. வீட்டுக்கே இப்பதான் வந்திருக்க, கொஞ்ச மாசம் மனுஷன் நம்மளோட பேச வேண்டியது. செல்போனால இயேசுவை பார்க்கத்தக்கதாக, இயேசுவோட முகத்தை தரிசிக்கத்தக்க